சோ இப்போ நம்ம ஒரு முக்கியமான காம்பனன்ட்க்கு வந்துட்டோம். அதாவது இப்ப நம்ம பைட் ஃபோர்ஸ் பத்தி பார்க்க போறோம். சோ ஸ்னோ லெப்பர்ட்ஸோட பைட் ஃபோர்ஸ் மட்டுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா 400ல இருந்து 500 PSI. இந்த பைட் ஃபோர்ஸ் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்குல ஒண்ணும் இல்ல பிக் கட்ஸ் கிடையில. இருந்தாலும் இந்த பைட் ஃபோர்ஸ் பாத்தீங்கன்னா ஹியூமன்ஸ் கிடையில கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பயங்கரமான பைட் ஃபோர்ஸ். இப்போ நம்ம கிளவுட் லெப்பர்ட்ஸோட பைட் ஃபோர்ஸ் எடுத்துக்கலாம். கிளவுட் லெப்பர்ட்ஸோட பைட் ஃபோர்ஸ் மட்டுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா 500 இருந்து 600 PSI வரைக்கும் வரும்னு சொல்றாங்க. இந்த பைட் ஃபோர்ஸ் மட்டும் சும்மா இல்ல, இந்த பைட் ஃபோர்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகம் தான். ஏன்னு பாத்தீங்கன்னா கிளவுட் லெப்பர்ட்ஸோட ஆன்செஸ்டர்ஸ், அதாவது அந்த காலத்து கிளவுட் லெப்பர்ட் தூரத்து சொன்னாங்க பாத்தீங்கன்னா சேபர் டூத் டைகர்ஸ். இந்த சேபர் டூத் டைகர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய பல் இருந்திருக்கு. இருந்தாலும் பாத்தீங்கன்னா இந்த சேபர் டூத் கேட்ஸ்க்கு பைட் ஃபோர்ஸ் அந்த அளவுக்கு எதுவும் இல்ல. அதே மாதிரிதான் கிளவுட் லெப்பர்ட்ஸும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம கிளவுட் லெப்பர்ட்ஸோட ஹேபிடேட் பத்தி பார்க்கலாம். இந்த கிளவுட் லெப்பர்ட்ஸ் பாத்தீங்கன்னா அதிகமா மரம் இருக்கிற இடங்களை ரொம்பவே விரும்புன்னு சொல்றாங்க. அதாவது டிராபிக்கல் ஃபாரஸ்ட், முக்கியமா சவுத் ஈஸ்ட் ஏசியாவில் இருக்கிற டிராபிக்கல் ஃபாரஸ்ட்ல தான் இந்த கிளவுட் லெப்பர்ட்ஸ் அதிகமா பார்க்க முடியும். இந்த கிளவுட் லெப்பர்ட்ஸ் பாத்தீங்கன்னா எக்ஸெப்ஷனல் கிளைம்பிங் ஸ்கில்ஸ் வச்சிருக்கு. அதாவது இதுங்களோட பாதி வாழ்க்கை மரத்திலேயே தாங்க இருக்கும். இதுங்கதான் டோடோ பேர்ட்ஸ், மனிதர்களால் அழிக்கப்பட்ட பறவை இனம். கிட்டத்தட்ட 150 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியன் ஓஷனுக்கு நடுவுல மரிஷியஸ் அப்படிங்கிற ஒரு ஐலாண்ட் உருவாகுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஐலாண்ட்ல எந்த வகையான பிரெடேட்டர்ஸும் இல்லை. அதனால இந்த டோடோ எனும் பிஜியன் மரிஷியஸ் ஐலாண்டுக்கு குடிபெயருது. அதுக்கப்புறம் யூரோப்பியன்ஸ் மரிஷியஸ் ஐலாண்ட்ல கால் எடுத்து வைக்கிறாங்க. அவங்க கால் எடுத்து வச்சாங்கன்னா வழங்குமா ஏதாவது. ஸோ இந்த யூரோப்பியன்ஸ் சாப்பாட்டுக்காக டோடோஸை வேட்டையாடி கொல்றாங்க. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யார் வம்பு தும்புக்காச்சும் போனா. இதுங்கதான் ஃப்ரெண்ட்ஸ் டிங்கோஸ், ஆஸ்திரேலியாஸ் வைல்ட் டாக். இந்த டிங்கோஸ் பாத்தீங்கன்னா 13 இருந்து 20 கிலோ வரைக்கும் வெயிட், 1 இருந்து 1.2 மீட்டர்ஸ் வரைக்கும் நோஸ் டு டெயில் லென்த் வரும்னு சொல்றாங்க. இந்த டிங்கோஸ் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்கிற டெசர்ட்ஸ், கிராஸ்லேண்ட்ஸ், அப்புறம் ஃபாரஸ்ட்ஸ் எல்லாம் அதிகமாக காணப்படுதுங்க. இந்த டிங்கோஸ் கிட்டத்தட்ட 4000 வருஷமா ஆஸ்திரேலியாவில் பாத்தீங்கன்னா சுதந்திரமா இருக்குங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஃபேக்ட்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம என் சேனலை லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுவீங்கல்ல. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் உலகத்திலேயே லார்ஜஸ்ட் பிக் கேட். அதாவது இந்த உலகத்திலேயே வாழ்ந்ததுலேயே இதுக்கு தான் லார்ஜஸ்ட் பிக் கேட். இதுக்கு தான் அமெரிக்கன் லைன்ஸ். இந்த அமெரிக்கன் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக நார்த் அமெரிக்காவில் தான் வாழ்ந்துருக்கு. இந்த அமெரிக்கன் லைன்ஸ் ஏன் லார்ஜஸ்ட் பிக் கேட்னு பார்த்தீங்கன்னா இதுங்க 420 கிலோ வரைக்கும் வெயிட் போடுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு 4 அடி வரைக்கும் ஹைட் வரும். இந்த அமெரிக்கன் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற புலி சிங்கம் கூட கம்பேர் பண்ணிங்கன்னா இதுங்களோட கால்கள் நீளமாக இருக்கும். இதுங்களோட கடிக்கிற அழுத்தம் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நகங்கள் வச்சு கீற அழுத்தமும் அதிகமாக இருக்கும். இந்த அளவுக்கு பலசாலியான இந்த அமெரிக்கன் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா மனுஷங்களால் வேட்டையாடியே பாதி அழிஞ்சு போச்சு. இதுங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் கொமோடோ டிராகன்ஸ். இந்தோனேஷியாவில் காணப்படுற இதுங்க தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் லிசார்ட். இதுங்க பார்த்தீங்கன்னா 70 to 90 கிலோ வரைக்கும் வெயிட் போடுன்னு சொல்கிறாங்க. இந்த கொமோடோ டிராகன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா விஷம் இருக்குது. அதாவது இதுங்க ஒரு வெனமஸ் லிசார்ட். இதுங்க பார்த்தீங்கன்னா ஏதாவது இதுங்களோட ப்ரே இல்லைன்னா ஏதாவது ஒரு உயிரினத்துக்கு அடிச்சதுனாலோ அந்த உயிரினத்துக்கு ஒரு ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஷாக் அடிக்கிறது ரொம்பவே டேஞ்சரஸ் தாங்க சொல்லி ஆகணும். ஏன்னா அது அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த உயிரினத்தோட பிளட் ப்ரெஷர் கம்மியாகும். அதுக்கப்புறம் தான் அதுங்க சாகவே செய்யும். அதாவது இதுங்க கடிச்சாலே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சித்திரவதைக்கிற ஒரு ப்ராசஸ்குள்ளே தான் போகிறோன்னே அர்த்தம். அந்த அளவுக்கு கொடூரமானதுங்க இந்த கொமோடோ டிராகன்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த கொமோடோ டிராகன்ஸ் பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும்னு சொல்கிறாங்க. அதாவது 91 கிலோ வெயிட் போட்டுட்டு 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடுறது சின்ன விஷயம் இல்லைங்க. இதுங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியன் வைல்ட் டாக்ஸ். இதை பற்றி நீங்கள் ஒரு செகண்ட் நினச்சி பார்த்தீங்கன்னா டீம் ஒர்க்னால எல்லாமே முடியும் தாங்க நீங்கள் நினைப்பீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுங்க வெயிட்லேயும் ரொம்ப கம்மி. ஏன்னா இதுங்க 20 கிலோ வரைக்கும் தான் வெயிட் போடும். அது மட்டும் இல்லாமல் இதுங்க ஹைட்லேயும் ரொம்ப கம்மி. ஏன்னா இதுங்க 50 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் டாலாக இருக்குது. ஆனால் இதுங்க கூட்டமாக வேட்டையாடுறதுனாலேயே, அதாவது ஒரு கூட்டத்தில் 6 இருந்து 12 இந்தியன் வைல்ட் டாக்ஸ் வரைக்கும் இருக்கும். இந்த இந்தியன் வைல்ட் டாக்ஸ் பார்த்தீங்கன்னா கூட்டமாக வேட்டையாடுறதுனாலேயே இதுங்களை விட 3 மடங்கு பெருசாக இருக்கிற புலிகளை, அது மட்டும் இல்லாமல் எருமைகளே பார்த்தீங்கன்னா இதுங்க அதிகமாக வேட்டையாட சான்சஸ் இருக்குது.
இதுங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்னோ லெப்பர்ட்ஸ். இதுங்களை பற்றி நீங்கள் ஒரு செகண்ட் நினச்சி பார்த்தீங்கன்னா இதுங்க வந்து பனி பிரதேசத்தில் வாழ்கிறதுக்காகவே இதுங்களை உருவாக்கிக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதுங்களுக்கு ரொம்ப வைடான செஸ்ட் இருக்குது. இந்த வைடான செஸ்ட் வச்சுக்கிட்டு இதுங்களால் நல்லா மூச்சு விட முடியும். அதுவும் ஹை ஆல்டிடியூட் ஐசி மவுண்டன் ரேஞ்சஸில் இதுங்களுக்கு வைடான பாவ்ஸ் இருக்குது. இது வந்து பனி இருக்கிற இடத்துல நல்லா நடக்கவும் ஓடவும் உதவி செய்யும். இதுங்களுக்கு அதிகமான ஃபர்ரும் நீளமான டெய்லும் இருக்கிறதுனால இதுங்களால் நல்லா பேலன்ஸ் வச்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதுங்களை கோல்ட் கிளைமேட்ஸில் இதுங்க வந்து அதுங்களோட பாடி நல்லாவே வார்மாக வச்சுக்கும். இதுங்க வந்து பார்த்திங்கன்னா பனிப்பிரதேசத்துக்கு ரொம்பவே அடாப்ட் ஆகிருக்குன்னு தாங்க சொல்லி ஆகணும்.